ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு லட்டு பார்க்க போகிறோம். இந்த லட்டு வந்து கடையில் நம்ம கிடைக்கிற மாதிரியே சூப்பராக செஞ்சுருக்கோம். சூப்பராக இந்த மெத்தடில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். உங்களுக்கு அதே டேஸ்ட்டில் நல்லா ரொம்ப சூப்பராக வரும். நீங்கள் இதில் உள்ள மெத்தடை அப்படியே நான் என்னென்ன அளவுகள் கொடுக்குறேனோ அதே மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான இந்த லட்டு கிடைக்கும். நீங்கள் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சூப்பரான இந்த லட்டை வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம வந்து 1 கப் வந்து கடலை மாவு எடுத்துக்கோங்க. 1 கப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, நீங்கள் எவ்வளோ லட்டு செய்யணும்னா அவ்வளோவோ இந்த அளவுகளில் இந்த கூட்டிக்கோங்க. இப்போ நான் 1 கப்பு போட்டுட்டேன். அதில் வந்து கலருக்காக மஞ்சள்தூள் போட்டுக்கிறேன். நீங்கள் கலர் பொடி வேணும்னாலும் போட்டுக்கோங்க. நான் மஞ்சள்தூள் போட்டுக்கிறேன். இப்போ வந்து தண்ணி 1 கப் கலந்துக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. அதாவது கட்டிகள் இல்லாமல் நல்லா வந்து கலந்து விடுங்க. இல்லை பீட்டர் இருந்துச்சுன்னா கூட அதில் போட்டு கூட நல்லா அடித்து கலந்து விடுங்க. நல்லா தோசை மாவு பதத்துக்கு, தோசை மாவுக்கு கொஞ்சம் லூஸாக இருக்கணும், முத்து முத்தாக விழுகிற மாதிரி. இப்போ ஜல்லி கரண்டி வீட்டில் இருக்கும், இல்லை பூரி செய்கிற கரண்டி இருந்தாலும் நீங்கள் அந்த எண்ணெயை நல்லா கொதிக்க வச்சுட்டு இதில் போட்டுட்டு தட்டி விட்டிங்கன்னா விழுந்துடும். பூந்தி பொரிக்கிறதுல தான் இருக்குது லட்டு வர்றதே. எப்படின்னா நம்ம வந்து இந்த பூந்தியை வந்து ரொம்ப வந்து மொறுன்னு பொரிச்சிடக்கூடாது. அது காரா பூந்தி மாதிரி ஆயிரும். அதாவது வெந்தும் இருக்கணும், அதை வேகாமல் இருக்கணும். ஓரளவு போட்டுட்டு அதை எடுத்து நல்லா என்ன பண்ணுங்கள், மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுற்று எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு நெய் ஊற்றிட்டு அதில் வந்து முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் போட்டு நல்லா தாளித்து எடுத்துக்கோங்க. இப்போ 1 கப் சர்க்கரைக்கு 1/4 கப் தண்ணி, அதில் வந்து 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 பிஞ்ச் வந்து பச்சை கற்பூரம். இதெல்லாம் வந்து தேவைன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த கிராம்பு பச்சை கற்பூரம்னா, ஏலக்காய் மட்டும் போடுறா இருந்தால் போட்டுக்கோங்க. ஏன்னா அந்த கிராம்பு பச்சை கற்பூரம்னு போட்டிங்கன்னா அந்த திருப்பதியில் லட்டு தருவாங்கள்ல, அந்த ஒரு மாதிரி நல்லா இருக்கும், அந்த மாதிரி வாசனையும் டேஸ்ட்டும் கிடைக்கும். இப்போ அந்த ஒரு பிசுக்கு பதம், ஒரு கம்பி பதம் வந்தோடனே எடுத்துட்டு நம்ம வந்து இப்போ ஒரு சுற்றி வச்சுருக்க பூந்தியை கொஞ்சம் போட்டுட்டு, கொஞ்சோன்னு அப்படியே முழுசாக இருக்கிற பூந்தியும் கொஞ்சம் எடுத்து வச்சு அதோடு போட்டு கலந்துருங்க. எதுக்கு நம்ம முழுசாக போடுறோம்னா, அந்த லட்டு வந்து முழுசாகவும் இருக்கும் இல்லையா நம்ம லட்டில், அந்த மாதிரி இருக்கும். மற்றதை வந்து கொஞ்சம் அடிச்சுட்டு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ முந்திரி திராட்சையும் போட்டுட்டு கொஞ்ச நேரம் அந்த ஹீட்லேயே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே வச்சிட்டிங்கன்னா அந்த எல்லாமே உறிஞ்சின பிறகு கொஞ்சம் ஆற விட்டு, ரொம்ப ஆறுனாலும் பிடிக்க வராது. ஓரளவு சூடாக இருக்கும்போதே நீங்கள் வந்து இந்த லட்டை வந்து பிடிச்சி வச்சுருங்க. பிடிச்சிட்டு கையில் வந்து கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது. கை கழுவி இருந்தீங்கன்னா கூட கையை நல்லா தொடச்சிட்டு பிடிச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வரும் இது கெட்டு போகாமல். இல்லை கையில் தண்ணி இருந்துட்டு நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா பூசணம் பிடிச்சிரும், அந்த மாதிரி ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடும். இதை நல்லா வந்து இந்த மாதிரி பிடிச்சி வச்சுருங்க. நீங்கள் உண்மையாகவே சொல்கிறேன், இந்த லட்டை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். அவ்வளோ ஒரு அருமையாக அந்த கோயிலில் கொடுக்கக்கூடிய அந்த டேஸ்ட்டு, அந்த வாசனை எல்லாம் இருக்கும். ஏன்னா அந்த கிராம்பு பச்சை கற்பூரம் சேர்க்குறதுனால அவ்வளோ ஒரு அம்சமாக இருக்கும். டேஸ்ட்டான லட்டு. இந்த ஏலக்காய் போட்டு செய்கிறத விட இந்த பச்சை கற்பூரம் கிராம்புலாம் போட்டு செஞ்சு பாருங்கள். அவ்வளோ ஒரு டேஸ்ட், அவ்வளோ ஒரு மனமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் வரும்.